கோவாவில் 56வது சர்வதேச திரைப்பட விழா நவம்பர் 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. IFFI அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திரைப்பட விழாவில் உலகம் முழுவதும் 81 நாடுகள்ல இருந்து 240க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. இந்த நிலையில சர்வதேச திரைப்பட விழா நாளான நேற்று, அதாவது நவம்பர் 28ஆம் தேதி, நம்ம சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததை கௌரவிக்கும் விதமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. விழா மேடையில விருதை பெற்றுக்கொண்டு பேசிய ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சினிமாவில் 50 ஆண்டுகள் திரும்பி பார்க்கும்போது 10-15 வருடங்கள் போலதான் இருக்கு. ஏனெனில் சினிமாவையும் நடிப்பையும் நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். இன்னும் 100 ஜென்மங்கள் எடுத்தாலும் மீண்டும் நடிகராக ரஜினிகாந்தாகவே பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், விரும்புறேன். இந்த பெருமையானது சினிமா துறை மற்றும் அதில் இருக்கும் எல்லாருக்குமானது. குறிப்பாக என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான மக்களுக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாம நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கோவா திரைப்பட விழாவில் தன்னுடைய குடும்பத்தோட போயிட்டு கலந்துட்டு இருக்காரு. குடும்பத்தினர் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அவருடைய 2 மகள்கள், பேரன்கள், தன்னுடைய மனைவின்னு ஒட்டுமொத்த குடும்பமே அந்த கோவா திரைப்பட விழாவுக்கு போயிருக்காங்க. அங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்ப போட்டோஸ் நிறைய எடுக்கப்பட்டிருக்கு. அது சோஷியல் மீடியாக்கள்ல இப்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு.